படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. சீதாபதியான ராமரை வணங்குகிறோம். அதுவும் செங்குன்றத்து கருகே இருக்கும் ஒரு கோயிலில் சென்று வணங்குவோம். சென்னையிலிருந்து செங்குன்றம் போகும் பாதையில் இரட்டை ஏரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேய சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருக்கோயிலில் பல எம்பெருமான்கள் எழுந்தருளி உள்ளார்கள். கடந்த நாள் சந்தித்த போது கண்ணனையும் ஆண்டாளையும் தரிசித்தோம். இதோ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. எங்கு முளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். திருமங்கியாழ்வார் பாடலின்படி பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு. கண்ணன் எங்கும் இருக்கிறான். இறைவன் எவ்விடத்திலும் உண்டு. தூணிலும் துரும்பிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் உள்ளிலும் வெளியிலும் உன்னிலும் என்னிலும் அனைத்திடத்திலும் பெருமான் உளன். இவ்வளவுதான் பிரகலாதன்கிற குழந்தை சொன்னது. இந்த உண்மையை பொறுக்க மாட்டாமல் ஹிரண்யகசிபு அவனையே அழிக்க முற்பட்டான். தன் பக்தன் அடிபடுவதைக் கண்டு சகிக்காத பரந்தாமனான எம்பெருமான் தூணுக்கு நடுவே தோன்றினார். அவரே நரசிம்ம பெருமான். நரங்கலந்த சிங்க உரு உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்த ஊன்றினாய் என் ஆழ்வார் சாதித்தபடி ஹிரண்யகசிபுனுடைய நெஞ்சகத்தை பிளந்தான். தன் குழந்தையான பிரகலாதனுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த உக்ரத்தன்மை, கோபம், அதை குறைத்து கொண்டு தன் திருமடியில் லக்ஷ்மி தேவியோடு எழுந்தருள் இருக்கிறார் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. யோக நரசிம்மராய் அக்காரக்கனி பெருமாளாய் இன்னைக்கும் சோழசிம்மபுரத்தில் ஷோளிங்கரில் தரிசிக்கிறோம். காஞ்சிபுரத்து பக்கத்திலே வேளுக்கை ஆளரியாக சேவித்துக் கொள்ளலாம். அகோபிலம் ஆந்திர பிரதேசத்திலே நவநரசிம்மர்களாக சேவித்துக் கொள்ளலாம். இப்படி பல இடத்திலும் தஞ்சையாளி தஞ்சமாமணி கோயிலிலே நரசிம்ம சுவாமியை தரிசிக்கிறோம். பலவிடங்களிலும் உள்ளார். இந்த திருக்கோயிலில் தனி சன்னிதானத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து துவாரபாலகர்களை தாண்டி செல்லுகிறோம். கும்பகோணத்தில் இருக்கும்படிக்கே மூலமூர்த்தி ராமருடைய சேவை. உற்சவர் ராமர் உள்ளார், மூலவர் ராமர் உள்ளார். இதோ ராமனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பரதன், சத்ருக்னன் ஆகியோர் கீழே இருக்க, அவர்களுக்கிடையே ஆஞ்சநேய சுவாமி இருக்க, மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். அருகிலே சீதை, ஓர் புறத்தில் லக்ஷ்மணன். இவர்களெல்லாம் மூலவர் ராமச்சந்திரனை தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவருக்கு ஏற்றா போலே தனி கோயில் நாச்சியார் கல்யாணவல்லி நாச்சியார். இந்த நாச்சியாருக்கே சிறப்பு. இன்றெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம். இளம மாறாத, இன்னைக்கும் சிறு வயதோலே இப்பதான் கல்யாணம் நடந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கல்யாணவல்லி தாயார் தனித்தாயாரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவர் சதுர்புஜராமன். 4 திருக்கரங்களோட, ஆச்சரியமான வீரத்தோட, முகத்தில் தவழும் புன்னகையோட, பேசத் துடிக்கும் உதடுகளோட ராமனுடைய தரிசனம். இதோ ராமர், ஓர் புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன், ஆஞ்சநேய சுவாமி. இவர்கள் 3 பேரோடையும் சேர்த்து ராமன் எழுந்துருள் இருக்கிறார். மூலவர் ராமரை சேவிச்சின்றோம். உற்சவர் ராமரையும் தரிசித்துக் கொண்டோம். ஏற்கனவே யோக ஆஞ்சநேயர், விஜய ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் ஆகியவர்களையெல்லாம் சேவித்துக் கொண்டோம். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தனி கோயிலில் உள்ளார். அவரையும் தரிசித்தோம். இனிமேல் ஆஞ்சநேய சுவாமியை மட்டும் சேவிக்க வேண்டும். அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போது கிஷ்கிந்தா காண்டத்தில் அடுத்த சர்க்கம். இப்ப நாம கடைசியாக பார்த்தது 22வது சர்க்கத்தின் இறுதி. வாலி அனைவருக்கும் உபதேசித்தான், தாரையே கலங்காதே, ராமன் அனைத்துக்கும் உள்ளான், அவன் திருவடிகளை சரணமாக பற்று.
சுக்ரீவா கலங்காதே, இனி ராமனையே சரணமாகப் பற்று. அங்கதா கலங்காதே, ராமன் திருவடிகள் தான் ஒரே தஞ்சம். அனைவருக்கும் தஞ்சமான ராமன் திருவடிகளை காட்டினான். இது எவ்வளவு உயர்ந்த கருத்து தெரியுமோ? தான் ஒருத்தர் மரணம் ஏற்பட போறது, அப்போது என்ன சொல்லிவிட்டு போக வேண்டும்? இந்த சொத்தை இங்கே வச்சிருக்கேன், இந்த கடன் இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கேன், இந்தந்த இடத்துல நிலபுலன்கள்லாம் இருக்கு, இன்னார் நம்ம குடும்பத்துக்கு பகைவர்கள் பேசாதே, இன்னார் நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவா பேசு. இதெல்லாம் பேசித்தானே நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கு உயிர் பிரிய போறச்சே அநேகமா பிள்ளையோ பொண்ணோ டாக்குமெண்ட்ஸை நீட்டுண்டு கையெழுத்து போடுவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க போறா. பிள்ளலோகாச்சாரியர் எழுதுறார், பெரியாழ்வார் எழுதிட்டே போயிட்டார். பக்கத்துல பிள்ளைகள்லாம் இவன் மூச்சு இழுத்துட்டு இருக்கிற வரைக்கும் கையில அப்படி என்னென்ன ஆவணங்கள் உண்டோ அதை வச்சுன்னு கையெழுத்து போட்டுடுன்னாராம். கையெழுத்து போட்டது மிச்சம், மூச்சடங்கிற்று, பிள்ளையும் பொண்ணையும் காணோங்கிறார். எங்க போயிட்டா அவர்கள்னா, வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பி போயிட்டார்கள். இனிமே நின்று இருக்க போறாளான்னா? எத்தனையோ பிள்ளைகள் நல்லவர்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம கடைசி காலத்துல ஒரு 2 வருஷம் படுத்துக்க போறோம் விட்டால் ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டார்கள். செயலோடு இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பார்கள், ஒரு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் பார்த்துப்பா. அப்புறம் என்ன பகவான் ஏதானு கொஞ்சம் கருணை புரிஞ்சு அழைச்சின்னு போகப்படாதா, இப்படியே வச்சிருக்காரு அப்படின்னு பேச்சே வந்துவிடும். ஆகவே நாம தான் புரிந்து கொண்டு சீக்கிரம் கிளம்புவது நலம். அதை விட்டு விட்டு இன்னும் இருக்கணும்னா நம்ம கைகால் செயல் இருக்கணும். அப்படி இல்லாத இருந்துட்டுனா கிளம்புறதே நலம். ஆயுள் மட்டும் நீடிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆயுளால் நம்மால் மற்ற பேருக்கும் பிரயோஜனம் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு கோபம் கூட வரலாம், ஆனா அவரவர்கள் நினைச்சு பார்த்தா உண்மைன்னு மட்டும் புரிஞ்சு போயிடும். பல விஷயங்கள் சொன்னா கோபம் வருமே தவிர அதுக்குன்னு அது உண்மை இல்லாத போயிடாது, உண்மையாகத்தான் இருக்கும். எந்த வயசானவர்கள்ட்டையும் தனியா பேசி பாருங்க, தனிமை வாட்டும். உதாசீனமா மற்ற பேர் இருக்கிறது வாட்டும். இது கண்டிப்பா வாட்டும். இருக்கவே இருக்க மறுத்து வச்சவர் எப்ப பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், உட்கார முடியல, நிற்க முடியல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சரி கட்டிடும் மற்ற பேர் அன்பு காட்டினால். அந்த அன்பு இல்லாத இருந்துடுத்துனா அப்ப இதெல்லாம் 2 மடங்கு பெருசா எக்ஸாகரேட்டட்னு சொல்றோம் பாருங்க, அது தன்னுடைய ப்ரொபோர்ஷனை விட அதிகமா இருக்க மாதிரியே தோணும். இதனாலதான் வாலி பார்த்தார், ஒருத்தருக்கும் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், பழைய பகையெல்லாம் மறந்துடுங்க, பிரயோஜனம் இல்லை, ஒரே ராமன். அந்த பெருமானுடைய திருவடியை தஞ்சமாக பற்று, அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். இல்லையோ, நம்ம யார் கையான்னு காட்டுட்டு போனா அவன் நாளைக்கு வாழ்க்கை எப்படி நடந்து பண்ணு தெரியாதே. இப்ப நம்ம மனைவியின் இடத்தே இனிமே இவரை நம்பு, நான் இல்லை, வேற வழி கிடையாது, அவர் நம்மள குடும்பத்தை பார்த்துப்பார் என்ன ஆறான ஒருத்தரை கை காட்டலாம்னால் அவர் நம்ப தகுந்தவரா இருக்கணுமே. இன்னைக்கு கூட நம்ப தகுந்தவரா இருக்கலாம், நாளைக்கு இருப்பாரா தெரியாது. அதை தவிர அதை விட்டுட்டு நேர பகவான் திருவடியை பத்து என்று சொல்லிட்டா நம்பகத்தன்மைக்கு குறையே இல்லையே. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை நல்லவராகவே இருக்கட்டும், கையும் காட்டுட்டோம், அவர் நம்மளை பிள்ளையை பார்த்துப்பார், நம்ம பொண்ணை பார்த்துப்பார்னுட்டாலும் அவருக்கு பார்த்துக்கிறதுக்கு சக்தி இருக்கணுமே. லோகத்துல அது இருக்குமான்னு தெரியாதே. இன்னைக்கு அவர் செயலோடு இருக்கார், நாளைக்கு அவரே செயலிழந்து போயிட்டாருன்னா, எம்பாட்டையே பார்த்துக்க முடியல, ஒம்பொண்ணும் பிள்ளையும் நான் எங்க பார்த்துப்பேன்னு விட்டாருன்னா, இந்த குறையும் பகவானிடத்தில் இல்லையே. இன்னைக்கு சக்தியோடு இருந்தார், நாளைக்கு சக்தி இல்லாத போயிட்டாருங்கிற பேச்சுக்கு இடம் இல்லையே. அப்ப என்னைக்கும் சக்தியோடு இருக்கிறார், என்னென்னைக்குமே நம்பகத்தன்மையோடு இருக்கார். மூணாவது, சக்தியும் இருக்கலாம், நம்பத்தகுந்தவராகவும் இருக்கலாம், அவருக்கு இருக்கிற கருணை மாறி போச்சுன்னா, இன்னைக்கு ஒருத்தர் எங்கிட்ட கருணையோடு இருந்தார், நாளைக்கு அவருக்கு எனக்கு செய்யறதுக்கு சக்தி இருந்தாலும் கருணை இல்லைன்னா எதுக்கு இவாளுக்கு பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணிப்படுத்தினா பண்ணுவாரா? பண்ண மாட்டாளோ இல்லையோ. ஆனா பெருமாள்கிட்ட பாருங்க, எப்பவும் கருணை மாறாது, எப்பவும் சக்தி மாறாது, எப்பவும் நம்பகத்தன்மை மாறாது. என்ன ஒன்னே ஒண்ணு, இந்த மனுஷன் பிசிக்கலா கண் முன்னாடி நிற்கிறார், அந்த கடவுள் கண் முன்னாடி நிக்கல. இந்த ஒண்ணு நாளதான் நம்ம அவரை நம்புறது தள்ளி தள்ளி போறதே தவிர அவர் மட்டும் முன்னாடி நிற்கிறாருங்கிறது புரிஞ்சு கொடுத்தினால். நிற்பரான்னு கேட்டால், ஏன் அன்று ராமனாக நகமும் சதையுமாக நின்றார், இன்னைக்கு ராமனாக கோயில்களில் நிற்கிறார், ஒரு குறை இல்லையே. ஏன் அப்ப அவரை நம்ப மாட்டோமா? கோவில் கோவில் போய் கடவுள் கடவுள்னு தரிசிச்சுட்டு வரமே, இந்த ராமன் நாளிலிருந்து உன்னை பாதுகாப்பார் நம்பரையான்னா தைரியமா சொல்லுங்க. நேத்திக்கும் அவர் தான் பாதுகாத்தார், இன்னைக்கும் அவர் தான் பண்றார், நாளைக்கும் அவர் தான் பண்ணுவார். இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. இதை நம்பித்தான் மரணம் அடைகிற ஒத்தொத்தனும் புறப்பட்டு போறான். அதை நன்கு நாம புரிஞ்சுக்கணும். யார் போறா, நம்ம திறந்து போறாருனாலும் நம்மளை யார் கையில ஒப்படைச்சிட்டு போறாள்னா, அவன் பேச்சு மூச்சே இல்லாமல் நினைவில்லாத 6 மாசம் இருந்தாலும் அவன் மனதளவில் குடும்பத்தவர்களை பகவானிடத்துல தான் ஒப்படைச்சிட்டு போயாகணுமே தவிர வேற யாரை நம்பி போக முடியும்? இல்ல இல்ல, பிக்சட் டெபாசிட் நிறைய வச்சிருக்கோம். நான் அதை நம்பி என் பிள்ளை பொண்ணை விட்டுட்டு போறேன்னா அதன் நிலைமையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோமே. அசல் நன்னா இருந்ததுன்னா வட்டி குறைஞ்சு போறது, வட்டி நிறைய கொடுக்குறான்னா அசலே காண போடுறது, இன்னைக்கு இருக்குங்கிறான் நாளைக்கு இல்லைங்கிறான்.
ஏன் அதிகமா வச்சுருக்க, நிறையா வேணா நீ வச்சிருந்தேன் எங்கிட்ட கொடுத்துட்டேன் ஒருத்தன் பிடிக்கிட்டே போயிடுறான். எங்கு எது இருக்க போறதுன்னே தெரியாதே. ஆக நம்ம போட்டு வச்சிருக்கிற பணமோ உற்றாரோ உறவினரோ ஓரளவுக்குத்தான் உதவ முடியும். அதுக்கு மேல தங்க தலையறத அவளால செய்ய முடியாது. அவளை தாண்டினா தான் பார்ப்பார்கள். ஆனா பகவானுக்கு தன்னை தாண்டி இன்னொருத்தனை பார்க்கணுங்கிற தேவையும் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்துக்கிறதுங்கிற தேவையே அவருக்கு இல்லையே. சர்வசக்தி படைத்தவன், சர்வ வல்லமை, சர்வஜன் பெருமாள், பரமோதாரம். யாருக்கு என்ன வேணுமோ கொடுத்து கொண்டே இருக்கிற தன்மை. இது எத்தனைக்கு எத்தனை அவரிடத்துல இருக்கோ, பக்கத்தில் இருக்கிற சீதை அவர் ஒரு துளி கோபிக்கிறார்னு தெரிஞ்ச உடனே அந்த கோபத்தை கூட இருக்க விடாமல் மொத்தத்தையும் தன் பேச்சால் மாற்றி, இல்லே தேவரீர் எப்பவும் கருணையோட தான் இருக்கணும், அந்த கருணை மாறக்கூடாது, கோபம் வந்துடக்கூடாது என்றே பக்கத்தில் சீதை துணை நிற்கிறாளோ இல்லையோ. ஆக நாம ஒத்தரும் ஒரு நம்பிக்கை தேவை, உறுதி தேவை, ஃபெய்த்துங்கிறோம், கான்பிடன்ஸ் இருக்கணும், ஃபெய்த் வேணுமே. முதல்ல பகவானிடத்திலே ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டும். இருக்கோம்னா அந்த ஃபெய்த்தை தினப்படி வளர்த்து கொண்டே வர வேண்டும். இதை கூறத்தாழ்வான்னு சொல்றார். எனக்கு அப்புறம் என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப புரிஞ்சுனுட்டேன். ஏன் இப்ப கவலை இல்லையான்னா, எனக்கு அப்புறம் அவ இன்னும் நன்னா இருப்பான்னு தெரிஞ்சுனுட்டேன்னு. அவர் நான் இருக்கிற வரைக்கும் தான் அவளை சுமாரா வச்சிருந்தேன். பல குடும்பத்திலும் பார்த்துருக்கோம், அந்த தலைவன் இருந்த வரைக்கும் கூட கட்டப்பட்டிருப்பா. ஆனா அவர் புறப்பட்டு போனப்புறம் என்னமோ தெரியாது, குடும்பம் நன்னா முன்னுக்கு வந்துடும். பொண்ணு பிள்ளை எல்லாம் நன்னா இருக்கா, பார்த்தா அந்த மனைவி ஏதோ கணவன் இல்லைங்கிற குறைய தவிர மற்றபடி ஒழுங்கா தெளிவா இருக்கா சுவாமி. இப்பதான் அவன் முகமே தெளிஞ்சிருக்கு என்று பல பேரையும் சொல்றோம். அதுக்குன்னு அவர் ஒன்றும் படுத்திருந்தார்னு அர்த்தம் இல்லை, ஏனோ நடக்கல, அவ்வளவுதானே. அவர் புறப்பட்டு போயிட்டார். போன பிற்பாடு கருணை ரொம்ப கிடைச்சு கொடுத்து. ஏன் இருக்கிற வரைக்கும் கருணை பகவான் கருணை பண்ண மாட்டாரன்னா, இவர் இருக்கிற வரைக்கும் பெருமாட்டை வாழை பார்த்துக்கோன்னு சொல்லவே இல்லையே. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால கட்டத்துல தான் இருந்தா. இவர் அன்னைக்கே நீதான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே கட்டம் போயிருக்கும். இவர் கிளம்பி போற அன்னைக்கு தான் வேண்டிண்டார் நீ பாத்துக்கோன்னுட்டு. அன்னிலிருந்து பெருமான் ரட்சித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக ராஜாவை நம்புறமோ, உற்றார நம்புறமோ, உறவுக்காரர்களை நம்புறமோ, தெய்வம் தஞ்சம்னு கொண்டால் என்றும் 7 பிறவிக்கும், ஆண்டாளுடைய பாசுரம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாத்து. எத்தனை ஜென்மமானாலும் தரமுலையானாலும் அவன்தான் காக்க போகிறான். அடிபட்டு 2 நிமிஷத்துல உயிர் போறவன் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கான். பத்தியடா, இதோ தம் 3 பேரை கூப்பிடுறான். சுக்ரீவன் தம்பி அடிச்சவன் தான், தம் பிள்ளை அங்கதன், அத்தனை 6 உயிர் பிள்ளை, அதை போல 6 உயிர் மனைவி காதலி, 3 பேரையும் கூப்பிட்டா ஒருத்தன் தான் தஞ்சம். யாரும் ஒத்தருக்கு நீங்க நம்ப வேண்டிய தேவையில்லை. அந்த ராமனுடைய திருவடிகளை பற்றுங்கள். அவன்தான் நிவாச விருட்ச சாதுனாம், சாதுக்களுக்கெல்லாம் ஒரே கதி, அநாதர்களுக்கெல்லாம் ஒரே நாதன், அவன்தான் ஸ்ரீநாதன், சீதாநாதன். அந்த ராமனையே பற்றுன்னு சொல்ல எல்லாரும் கேட்டுனுட்டா. இந்த வார்த்தை காதுல பட்ட உடனே தாரைக்கு ராமன் பேர்ல இருந்த கோபம் படுத்து, தாரைக்கு சுக்ரீவனிடத்தில் இருந்த காழ்ப்புணர்ச்சி படுத்து, அங்கதனுக்கு சுக்ரீவனை பழி தீர்க்கணுமோங்கிற எண்ணம் படுத்து, சுக்ரீவனுக்கு அண்ணனை கொன்னமே என்ற சந்தோஷமே போயிடுது. கடைசியில அப்படியே இப்ப சீனே மாறி போச்சு பாருங்க. அந்த என்ன நிலையில அவ 3 பேர் இருந்திருக்கா. தாரை என்னவா நினைச்சுன்னு வந்திருப்போ, நம் கணவனை கொன்றவன் பல கடிச்சுன்னு வந்திருப்போம். அங்கதன் என்னன்னு வந்திருப்பார், நம்ம அப்பாவை கொன்றவனா பழி தீர்க்கணும்னு வந்திருப்பான். சுக்ரீவன் என்ன நினைச்சிருப்பான், இத்தனை நாள் ஓட ஓட விரட்டி கொன்னுட்டோம் என்று அவன் நினைச்சிருப்பான். கடைசியில 3 பேருடைய எண்ணமும் மாறி போச்சு. ஏன் ராமன் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவனுடைய சன்னிதானத்திலேயே அத்தனை பேருக்கு நல்லெண்ணம். இந்த நல்லெண்ணத்தை எந்த வார்த்தை ஏற்படுத்தித்து, வாலி சொன்ன ஒரே வார்த்தை, உங்க 3 பேருக்கும் தஞ்ச அவனாகத்தான் இருப்பார், பற்றுங்கோள். ததோ விசுக்ருதுஸ்தத்ரவானரஹதயூதபாஹ. அப்போதே தன்னுடைய அம்ப வெளியில் எடுக்கப்பட்ட உடனே உயிரற்று கீழே விழுந்தான். நச்சாதி பிரணய காரிய கர்த்தவ்யோ பிரணயச்சதே உபயம் ஹி மகாதோஷம் தஸ்மாத் அந்தர திருக்பவ. தம் பிள்ளைய பார்த்து வாலி சொல்றார், உள்ள பார், வெளியில பார்க்காதே. வெளியில் பார்த்தால் ஆபத்து. உள்ளூர ஆத்மா பரமாத்மாவை பார்த்தியானா உனக்கு எப்போது நல்லது. யாரிடத்திலும் பெரிய விருப்பமும் கொள்ளாதே, பற்று வைக்காதே, யாரையும் விரோதித்தும் கொள்ளாதே. அதிக பற்றோ அதிக பகைமையோ 2 ஆபத்தில் போய் முடியும். இத்தை புரிந்துகொள் என்று வாலி சொல்லி புறப்பட்டார். ஹதே துவீரே பிளவகாதிபதே பிளவகாதிபே ததா வனேச்சராஸ்தத்ர நச்சர்ம லேபிரே வனேச்சரா சிம்ஹயுதே மகாவனே யதாஹி காவோ நிகதே கவாம் பதௌ. பசுக்களுடைய தலைமை யாரோ கொல்லப்பட்டால் பசுக்கள் நெல்லிக்கா மூட்டையாட்டம் ஓடிப்படும். அதை போல வாலி முடிந்தவுடன் அனைத்து வானரங்களும் அழுதன. ஓர் புறத்தில் இவர்கள் துன்பத்தோடு இருக்கிறார்கள், அருகே
தாரை ஓடி வந்தாள். இனி தாரை பேசுவதென்ன, ராமன் பேசுவதென்னு பார்ப்போம்.